ஹாய் லேர்னர்ஸ், வீடியோ பார்த்து முடிச்சுட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இன்றைக்கான சென்டென்சஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நீ ரொம்ப நேரமாக சாப்பிடல, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன், வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஹவ் brought யூ சம் ஃபுட். ஐ ஹவ் brought யூ சம் ஃபுட். ஐ ஹவ் brought அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இது தேர்ட் ஃபார்மில் இருக்குது, ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட் ஃபார்மில் இருக்குது. அதனால தான் ஹாவ் brought அப்படின்னு வந்திருக்கு. ஓகேவா? ஸோ ஐ ஹவ் brought அப்படின்னா நான் எடுத்துகிட்டு வந்து இருக்கிறேன். ஐ ஹவ் brought யூ உனக்கு சம் ஃபுட் கொஞ்சம் சாப்பாடு, நான் உனக்கு கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஐ ஹவ் brought யூ சம் ஃபுட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இப்போது பசி இல்லை. எனக்கு இப்போ பசி இல்லை, நான் அப்புறமா சாப்பிட்றேன், எனக்கு இப்போ பசிக்கலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் நாட் ஹங்க்ரி நவ். ஐ எம் ஹங்க்ரி அப்படின்னா எனக்கு பசிக்குது. இதுவே ஐ எம் நாட் ஹங்க்ரி அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா எனக்கு பசிக்கலை. நவ் இப்போ எனக்கு பசிக்கலை. ஐ வில் ஈட் த ஃபுட் லேட்டர். நான் லேட்டாக சாப்பிட்றேன். ஐ வில் ஈட் த ஃபுட் லேட்டர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நிலமை மோசமாயிட்டே இருக்குது. நிலமை மோசமாயிட்டே இருக்குது. நம்ம இப்படியே விட்டுட்ருக்கோம். இப்படியே விட்டால் நிலமை ரொம்ப மோசமாயிட்ருக்கு. ஸோ இப்படியே விட முடியாது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? The situation is getting worse. The situation is getting worse. The situation அப்படின்னா நிலைமை தான் situation அப்படின்னு சொல்லணும். is getting worse அப்படின்னா மோசமாயிட்டே இருக்குது, நிலைமை மோசமாயிட்டே இருக்குது. The situation is getting worse. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ பண்ணினது தப்பு. நீ பண்ணினது தப்பு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What you did was wrong. What you did was wrong. What you did, நீ என்ன பண்ணியோ, was wrong, அது தப்பு, நீ பண்ணினது தப்பு. What you did was wrong. ஸோ இதுவே நீ இப்போ பண்ணிகிட்ருக்கிறது தப்பு, நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அது தப்பு, அதை பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? What you are doing is wrong. What you are doing is wrong. நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அது தப்பு. What you are doing is wrong. ஓகேவா? ஸோ இதுவே நீ என்ன பண்ணிகிட்ருக்கியோ அது சரி, ஸோ இதையே தொடர்ந்து பண்ணு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட், கீப் இட் அப். ஸோ வாட் யூ ஆர் டூயிங் இஸ் ரைட், நீ பண்ணிகிட்ருக்குது கரெக்டு, கீப் இட் அப் அப்படின்னா அதே தொடர்ந்து பண்ணு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நீ முன்னாடி இருந்த மாதிரி நான் உன்னை இப்போ பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். நீ முன்னாடி இருந்த மாதிரியே இப்போலாம் இல்லை, நான் நீ பழைய மாதிரி உன்னை நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாண்ட் டு see you like you used to be. ஐ வாண்ட் டு see you like you used to be. ஐ வாண்ட் டு see you அப்படின்னா நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். எப்படி? லைக் யூ யூஸ்ட் டு பி, நீ முன்னாடி இருந்த மாதிரி நான் உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். ஐ வாண்ட் டு see you like you used to be. ஸோ இதுவே அவன் முன்னாடி இருந்த மாதிரி நான் அவனை பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன். அவன் இப்போலாம் ரொம்ப மாறிட்டான், அவன் முன்னாடி இருந்த மாதிரி அவனை பார்க்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஐ வாண்ட் டு see him like he used to be. ஐ வாண்ட் டு see him like he used to be. ஓகேவா? அவன் முன்னாடி இருந்த மாதிரி அவனை பார்க்கணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத. எத்தனை தடவை தான் சொல்லுவாதான், ஒரு தடவை சொல்லிட்டில, சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லாத அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? டோன்ட் சே த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். டோன்ட் சே த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். டோன்ட் சே த சேம் திங் அப்படின்னா சொன்னதையே சொல்லாத. டோன்ட் சே அப்படின்னா சொல்லாத. த சேம் திங் சொன்னதையே, ஓவர் அண்ட் ஓவர் அகெயின் அப்படின்னா திரும்ப திரும்ப சொன்னதே சொல்லாத. டோன்ட் சே த சேம் திங் ஓவர் அண்ட் ஓவர் அகெயின். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், நான் இதுக்கப்புறம் அவனை எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியலை. நான் இதுக்கப்புறம் அவனை எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியலை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் see him again. ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் see him again. ஐ டோன்ட் நோ அப்படின்னா எனக்கு தெரியலை, எப்போ நான் அவனை பார்ப்பேன்னு. வென் ஐ வில் see him, ஸோ ஃப்யூச்சரில் இனிமே அவனை நான் எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் இங்கே வில் வந்திருக்கு.
வென் ஐ வில் see him again அப்படின்னா திரும்பவும். நான் அவனை திரும்பவும் எப்போ பார்ப்பேன்னு எனக்கு தெரியலை. ஐ டோன்ட் நோ வென் ஐ வில் see him again. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இன்னும் 1 மாதத்தில் நான் உன்னை திரும்ப பார்க்கிறேன். இன்னும் 1 மாதத்தில் நான் உன்னை திரும்ப பார்க்குறேன். இன்னும் 1 மாதத்தில் நான் திரும்ப உன்னை பார்க்குறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I'll see you again in a month. I'll see you again in a month. I'll see you அப்படின்னா நான் உன்னை பார்க்குறேன். அகெயின் அப்படின்னா திரும்பவும். in a month அப்படின்னா 1 மாதத்தில். நான் 1 மாதத்தில் உன்னை திரும்ப பார்க்குறேன். I'll see you again in a month. ஓகேவா? இதுவே அவன் என்னை திரும்ப பார்த்தான். அவன் என்னை திரும்ப பார்த்தான். மறுபடியும் அவன் என்னை பார்த்தான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He saw me again. He saw me again. அவன் என்ன திரும்பவும் பார்த்தான். He saw me. அவன் என்ன பார்த்தான். again திரும்பவும். அவன் என்ன 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் திரும்பவும் பார்த்தான். He saw me 2 weeks before. He saw me 2 weeks before. He saw me அப்படின்னா அவன் என்ன பார்த்தான். again திரும்பவும் 2 weeks before. 2 வாரத்துக்கு முன்னாடி அவன் திரும்பவும் என்னை பார்த்தான். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை திரும்பவும் பார்க்க போகிறேன். நான் அவனை திரும்பவும் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன். நான் இதை இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. நான் இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ண போகிறேன். நான் இதுக்கு முன்னாடி இது பண்ணினதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have never done this before. I have never done this before. I have never done அப்படின்னா நான் இதை பண்ணினதே இல்லை. பிஃபோர் முன்னாடி. நான் இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. ஐ ஹவ் நெவர் டன் திஸ் பிஃபோர். இதுவே நீ இதுக்கு முன்னாடி எப்போயாவது பண்ணியிருக்கியா? நீ இதுக்கு முன்னாடி எப்போயாவது பண்ணியிருக்கியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஹாவ் யூ எவர் டன் திஸ் பிஃபோர்? ஹாவ் யூ எவர் டன் திஸ் பிஃபோர்? ஹாவ் யூ எவர் டன் திஸ்? நீ எப்போயாவது இதை பண்ணியிருக்கியா? பிஃபோர் முன்னாடி நீ இதை எப்போயாவது பண்ணியிருக்கியா? ஹாவ் யூ எவர் டன் திஸ் பிஃபோர்? நெக்ஸ்ட் ஒன். அவன் இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. அவன் இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He has never done this before. He has never done this before. He has never done அப்படின்னா அவன் பண்ணினதே இல்லை. ஸோ இங்கே ஏன் ஹேஸ் வந்திருக்கு அப்படின்னா he, she, it ஹேஸ் வரணும். ஓகேவா? ஸோ I, you, we, they இதெல்லாம் have வரணும். ஸோ இங்கே he வந்திருக்கு. அதனால he has never done this before. அவன் இதுக்கு முன்னாடி பண்ணினதே இல்லை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இதில் எந்த அனுபவமும் இல்லை. ஸோ எனக்கு இதில் எந்த அனுபவமுமே இல்லை. நான் ஃபஸ்ட் டைம் இதை பண்ண போகிறேன். நான் இதுவரையும் இதை பண்ணினதே இல்லை. எனக்கு இதில் எந்த அனுபவமுமே இல்லை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't have any experience in this. I don't have any experience in this. I don't have அப்படின்னா என்கிட்ட இல்லை. என்னது? எனி எக்ஸ்பீரியன்ஸ், எந்த அனுபவமும். in this இதில் எனக்கு எந்த அனுபவமும் இல்லை. I don't have any experience in this. ஸோ இதுவே உனக்கு இதில் எதுவும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நீ இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கியா? உனக்கு இதில் அனுபவம் இருக்கா? இதை பண்ணுறதுல உனக்கு அனுபவம் இருக்கா? அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Do you have any experience in this? Do you have any experience in this? Do you have அப்படின்னா உனக்கு இருக்கா? Any experience ஏதாவது அனுபவம். in this இதில் உனக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? Do you have any experience in this? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்கிறது. நான் இதை நிறைய தடவை பண்ணியிருக்கேன். எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have a lot of experience in this. I have a lot of experience in this. I have அப்படின்னா எனக்கு இருக்குது. a lot of experience நிறைய அனுபவம். in this எனக்கு இதில் நிறைய அனுபவம் இருக்குது. I have a lot of experience in this. ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொன்னதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். அவன் சொன்னதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஏன் இதையே மறுபடியும் சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்டால், நான் ஒன்றும் இதை சொல்லலை. அவன் என்ன சொன்னானோ அதை தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்? I just tell you what he said. I just tell you what he said. I just tell you அப்படின்னா நான் உன்கிட்ட சொல்கிறேன்.
வாட் ஹீ செட், அவன் என்ன சொன்னனோ அதை தான் நான் உன்கிட்ட சொல்கிறேன். அந்த தாங்கிறதுக்கு தான் இங்கே ஜஸ்ட். ஐ ஜஸ்ட் டெல் யூ வாட் ஹீ செட், அவன் என்ன சொன்னனோ நான் அதை தான் உன்கிட்ட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இதுவே அவன் சொன்னதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன், அவன் சொன்னதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ வாட் ஹீ செட். ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ வாட் ஹீ செட். ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ அப்படின்னா உன்கிட்ட அதை தான் சொன்னேன். வாட் ஹீ செட், அவன் சொன்னதை தான் நான் உன்கிட்ட சொன்னேன். ஐ ஜஸ்ட் டோல்ட் யூ வாட் ஹீ செட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இனிமேல் நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன். இனிமேல் நான் லேட் பண்ண மாட்டேன், நான் கரெக்டான டைமுக்கு நான் வந்துடுவேன். இனிமேல் நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன், நான் சரியான நேரத்தில் இங்கே இருப்பேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வில் பி ஆன் டைம் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் பி ஆன் டைம் ஃப்ரம் நவ் ஆன். ஐ வில் பி ஆன் டைம் அப்படின்னா நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன். ஃப்ரம் நவ் ஆன், இப்போலேருந்து இனிமே நான் சரியான நேரத்துக்கு வந்துடுவேன். ஐ வில் பி ஆன் டைம் ஃப்ரம் நவ் ஆன். நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவங்க எல்லோர்கிட்டையுமே அதே தான் சொன்னாங்க. அவங்க எல்லார்கிட்டையும் அதை தான் சொன்னாங்க. அவங்க உன்கிட்ட மட்டும் இல்லை, எல்லார்கிட்டையுமே அதே தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? தே டோல்ட் எவ்ரி ஒன் த சேம். தே டோல்ட் எவ்ரி ஒன் த சேம். தே டோல்ட் எவ்ரி ஒன் அப்படின்னா அவங்க எல்லார்கிட்டையும் சொன்னாங்க. டெல்லோட பாஸ்ட் டென்ஸ் டோல்டு. ஸோ அவங்க சொன்னாங்க. ஸோ டெல் டோல்டு வந்தால் யார்கிட்ட சொன்னாங்கங்கிறதும் வந்திருக்கணும். ஸோ அதனால் தே டோல்டு யார்கிட்ட சொன்னாங்க? எல்லார்கிட்டையும். ஸோ தே டோல்டு எவ்ரி ஒன், அதே தான், த சேம், அவங்க எல்லார்கிட்டையும் அதே தான் சொன்னாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி சொல்லலை, அவங்க எல்லார்கிட்டையும் ஒரே விஷயத்த சொல்லலை, வேறு வேறு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? They didn't tell everyone the same. They didn't tell everyone the same. They didn't tell அப்படின்னா அவங்க சொல்லலை. யார்கிட்ட சொல்லலை? எவ்ரி ஒன், எல்லார்கிட்டையும் அவங்க சொல்லலை. இங்கே ஏன் டிட் வந்திருக்கு அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், அதனால டிட் வந்திருக்கு. த சேம், அதையே, எல்லார்கிட்டையும் ஒன்றாவே அவங்க சொல்லலை. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க உன்கிட்ட அதையே தான் சொல்லுவாங்க. அவங்க உன்கிட்ட அதையே தான் சொல்லுவாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். நான் இன்றைக்கி சீக்கிரமாகவே வந்துட்டேன். நான் இன்றைக்கி சரியான நேரத்துக்கு வந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ கேம் ஆன் டைம் டுடே. ஐ கேம் ஆன் டைம் டுடே. ஐ கேம் அப்படின்னா நான் வந்தேன். ஆன் டைம் அப்படின்னா சரியான நேரத்துக்கு. டுடே இன்றைக்கி, நான் இன்றைக்கி சரியான நேரத்துக்கு வந்தேன். ஐ கேம் ஆன் டைம் டுடே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவன் அதை பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். அவன் அதை பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். ஆனால் அவன் இல்லைன்னு சொல்கிறான், ஆனால் நான் அவன் பண்ணுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ saw him doing that. ஐ saw him doing that. ஐ saw him அப்படின்னா நான் பார்த்தேன். doing that, அவன் அதை பண்ணுறத. ஐ saw him doing that. அவன் அதை பண்ணுறத நான் என் கண்ணால் பார்த்தேன். அவன் பண்ணுறத நீ உன் கண்ணால் பார்ப்ப. அவன் பண்ணுறத நீ உன் கண்ணால் பார்ப்ப. நான் பார்த்துட்டேன், நீயும் ஒரு நாள் கண்டிப்பாக பார்ப்ப அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? யூ வில் see him doing that. யூ வில் see him doing that. யூ வில் see அப்படின்னா நீ பார்ப்ப, ஃப்யூச்சர், இனிமேல் பார்ப்ப, அதனால் வில் see. யூ வில் see him. him doing that, அவன் அதை பண்ணுறத நீ பார்ப்ப. யூ வில் see him doing that. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். இது நம்புகிற மாதிரி இருந்துச்சு. இது நம்புகிற மாதிரி இருந்துச்சு. அவன் நிறைய சொன்னான், அவன் சொன்னதெல்லாம் நம்புகிற மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட் வாஸ் பிலீவபிள். இட் வாஸ் பிலீவபிள். பிலீவபிள், பிலீவ் அப்படின்னா நம்புறது. ஸோ பிலீவபிள் அப்படின்னா நம்பக்கூடியதாக. இட் வாஸ், இது இருந்தது, இது நம்பக்கூடியதாக இருந்துச்சு. இட் வாஸ் பிலீவபிள். ஸோ இதை நம்பவே முடியல, இது நம்பவே முடியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம்னா இட் இஸ் அன்பிலீவபிள். இட் இஸ் அன்பிலீவபிள் அப்படின்னா இது நம்பவே முடியல. அவன் சொன்னதை என்னால் நம்பவே முடியல. அவன் முன்னாடி ஒன்று சொன்னால் அதை என்னால் நம்பவே முடியல அப்படின்னு சொல்லணும்னா இட் வாஸ் அன்பிலீவபிள். ஸோ முன்னாடி நடந்தது சொல்கிறோம், அதனால் வாஸ் சொல்லியிருக்கோம். ஸோ இட் வாஸ் அன்பிலீவபிள். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா? நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா? எனக்கு ஹெல்ப் வேணும்னு நான் உன்கிட்ட கேட்டேனா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? டிட் ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஹெல்ப்?
டிட் ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஹெல்ப். டிட் ஐ ஆஸ்க் யூ நான் உன்கிட்ட கேட்டேனா. ஃபார் ஹெல்ப் உதவிக்கு நான் உன்கிட்ட உதவி கேட்டேனா. டிட் ஐ ஆஸ்க் யூ ஃபார் ஹெல்ப். ஓகேவா. நான் அவன்கிட்ட உதவி கேட்கல. நான் அவன்கிட்ட உதவி கேட்கல. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம் எனி ஹெல்ப். நான் அவன்கிட்ட எந்த உதவியும் கேட்கல. ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம் எனி ஹெல்ப். ஓகேவா. ஐ டிடன்ட் ஆஸ்க் ஹிம் நான் அவன்கிட்ட கேட்கல. எனி ஹெல்ப் எந்த உதவியும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் என்னென்னு பார்க்கலாம். அவன் சொன்ன மாதிரி நான் பண்ணினேன். அவன் சொன்ன மாதிரி நான் பண்ணினேன். நானாக எதுவும் பண்ணலை, எனக்கு எதுவும் தெரியாது. அவன் என்ன சொன்னானோ அது மாதிரி நான் பண்ணினேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ டிட் as he said. ஐ டிட் as he said. ஐ டிட் நான் பண்ணினேன். as he said அவன் சொன்ன மாதிரி. அவன் சொன்ன மாதிரி நான் பண்ணினேன். ஐ டிட் as he said. ஸோ இதுவே அவன் சொல்கிற மாதிரி நான் பண்ணுவேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் சில சென்டென்சஸை கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தேன். ஸோ அதுக்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். யாருக்கு கால் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நீ சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கு கால் பண்ணணும்னு எனக்கு தெரியும். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ நோ ஹூம் டு கால். ஐ நோ ஹூம் டு கால். ஐ நோ எனக்கு தெரியும். ஹூம் டு கால் யாருக்கு கால் பண்ணணும்னு. ஸோ இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. யாரை கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். ஐ நோ ஹூம் டு கால். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன். அவளை வேறு இடத்திற்கு அழைத்து போ. அவளை வேறு இடத்துக்கு அழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா டேக் ஹர் டு அனதர் பிளேஸ். டேக் ஹர் டு அனதர் பிளேஸ். டேக் ஹர் அப்படின்னா அவளை அழைச்சிட்டு போ. டு அனதர் பிளேஸ் வேறு இடத்துக்கு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன் லாஸ்ட் ஒன். நீ இதை 2 நாட்களில் செய்ய ஆரம்பித்து விட்டாய். நீ இதை 2 நாளில் பண்ண ஆரம்பிச்சிட்ட. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்னா யூ ஸ்டார்டட் டூயிங் திஸ் இன் 2 days. யூ ஸ்டார்டட் டூயிங் திஸ் இன் 2 days. யூ ஸ்டார்டட் டூயிங் திஸ் அப்படின்னா நீ இதை பண்ண ஆரம்பிச்சிட்ட இன் 2 days 2 நாளில். ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.